ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமோ நமஹ. அன்பார்ந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியன் அனுபவ ஜோதிடர் பல ஜோதிட கருத்துக்கள் ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் ஒரு மாத காலமாக சற்று இடைவெளி அமைந்துவிட்டது. இப்போது அதிலிருந்து தொடக்கம். இப்போது என்னவென்றால், நான் இதற்கு முன் வெளியிட்டவை இந்த பாதகாதிபதி எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாதகாதிபதி வருகிறார். சரம் ராசி என்றால் அவர் 11ஆம் அதிபதி, ஸ்திரம் என்றால் 9ஆம் அதிபதி, உபயம் என்றால் 7ஆம் அதிபதி. இப்படி பாதகாதிபதிகள் ஒவ்வொரு ராசிக்கு இப்படி அமைகிறார்கள். அப்படி அமைகின்ற அந்த ராசி பாதகாதிபதியினுடைய நம்ம தசாபுத்தி காலங்களிலே இவர்கள் இந்த பாதகாதிபதியினுடைய தசை நடந்தால் அல்லது அந்த ஒரு தசையிலே அந்த பாதகாதிபதியினுடைய புத்தி நடக்கும் பொழுது நாம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எப்படியும் பாதகாதிபதினு ஒரு ஸ்டாம்பு குத்தியாச்சு, அவர் நல்லது பண்ணுவார்னு எப்படி நம்ம நம்ப முடியாது. அப்போ கஷ்டம் கொடுக்க போகிறார் அப்படின்னு நமக்கு நல்லா வலுவாக தெரியுது, தெளிவாகவும் தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்காம பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் வாயிலாக இப்போது என்ன தசை நடக்கிறது, அந்த தசையில் பாதகாதிபதியினுடைய புத்தி வருகிறதா, அந்த காலகட்டங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாதகாதிபதிகளினுடைய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது என்பதற்கான என்னுடைய நோக்கம். இதற்கு முன் சரம் ராசிகள் பற்றி வெளியிட்டாயிடுச்சு. ஸ்திரம் ராசிகளிலே பார்த்திங்கன்னா அந்த ரிஷபம் பற்றி ஏற்கனவே எனது பதிவு வந்திருக்கிறது. அடுத்து சிம்மத்தை பற்றியும் எனது பதிவு வந்திருக்கிறது. இப்போது விருச்சிகம், இதுவும் ஸ்தரம் ராசி. இந்த விருச்சிக ராசி எப்படி, இவருடைய 9ஆம் வீடு, 9ஆம் அதிபதி, பாதகஸ்தானம் 9ஆம் வீடு, 9ஆம் அதிபதி சந்திரன். அது கடகம். கடகம் விருச்சிகத்துக்கு 9, 9ஆம் வீடு அதிபதி சந்திரன். இப்போ பார்த்திங்கன்னா சந்திர தசை வருது அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க நினச்சிங்கன்னா மாட்டினீங்க. அந்த சந்திரன் என்னென்ன எப்படி வருது அப்படின்னு பார்க்க போனாக்கா, இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, அதாவது விருச்சிகம் ராசியிலே 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒன்று விசாகம் 4ஆம் பாதம், அது குருவினுடைய சாரம். அடுத்து அனுஷம், அது சனியினுடைய சாரம். அடுத்து கேட்டை, அது புதனுடைய சாரம். இப்போ நீங்கள் இந்த 3த்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு முதல் தசை குரு தசை. அப்போ குரு தசை எப்படி பார்த்திங்கன்னா, ஆரம்ப தசை குரு தசை. அது எந்த 4ஆம் பாதத்தில் பிறப்பதனால அந்த குரு தசைக்கு சில தசை இருப்பு போடப்பட்டிருக்கும். அந்த குரு தசைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி தசை. எவ்வளோ வருடம்? 19 வருடம். அதற்கு பிறகு புதன் தசை 17 வருடம்.
அதன் பிறகு சுக்கிர தசை 20 வருடம், அதன் பிறகு சூரிய தசை 6 வருடம், அதன் பிறகு வரும் சந்திர தசை. ஆக விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு அந்த சந்திர தசை 7வது தசையாக வருகிறது. இதற்குள்ள நீங்கள் வளர்ந்து எல்லா விதத்திலும் இந்த குரு, சனி, புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 6 கிட்டத்தட்ட 6 தசைகள் அப்படி வந்து அவர் 7வது தசையாக வருகின்ற பொழுது சந்திர தசை, அது பாதகாதிபதி தசை. அந்த பாதகாதிபதி தசையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே சந்திர தசை வந்தால் சனி புக்தி வரும் காலம் மிகவும் ஒரு மோசமான காலம். அது ரொம்ப உஷாராக இருக்கணும் அந்த காலகட்டத்தில். எப்போது சந்திர தசையில் சனி புக்தி, அதே மாதிரி சனி தசையில் சந்திர புக்தி. இந்த 2 கட்டங்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு விதமான ஒரு மோசமான இல்லை ஒரு விதமான வேதனைகள், கஷ்டங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை போட்டு ஒரு அடி அடிச்சிடும். ஒன்றும் பண்ண முடியாது. இது நம்ம கர்மா பலனில் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு இதான் டைம். யாருக்கு? சனிக்கும் சந்திரனுக்கும். அடுத்ததாக நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அது தனியினுடைய சாரம். அதனால் முதல்ல சனி தசை வந்துடும். அதே போல் எல்லாம் போனால் 6வது திசையாக சந்திர தசை வரும். இதில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சந்திரன் விருச்சிகத்திலே அமர்ந்து, அதாவது பாதகாதிபதி சந்திரன் விருச்சிகத்திலே அமர்கிறார். அவர் அமர்ந்து நீச்சம் பெறுகிறார். அப்போது என்ன சார், அப்போ சந்திர தசை எப்படி? அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சனியினுடைய சாரம், அதாவது விருச்சிகத்துக்கு அவர் அந்த சனியானவர் 3க்கும் 4க்கும் உடையவர். அவருடைய சாரத்தை இந்த சந்திரன் வாங்கி, அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்து அவர் நீச்சம் பெறுவதால் இந்த பாதகாதிபதி அங்கே நீச்சம். அப்போ நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிங்க. பாதகாதிபதி நீச்சம் பெறுகிறார். அப்போது உங்களுக்கு சந்திர தசை வரும் காலத்தில் ஒருவேளை உங்களுக்கு சந்திரன் அதே போல் அம்சகட்டத்திலும் நீச்சம் பெற்றிருந்தால், அதாவது விருச்சிகத்திலே இருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு இந்த சந்திர தசை யோக தசையாக மாறும். இது ஒரு பாயிண்ட்டு இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கும். மற்ற அந்த விசாகத்துக்கோ அடுத்து வரக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கோ இதுபோல் நடக்காது. ஆனால் சந்திரன் நீச்சம் பெற்று அந்த யோகாதிபதியினுடைய சாரத்தை வாங்கும்போது உங்களுக்கு சிறிய வயதிலே அந்த சனியினுடைய தசை வந்து விடுகிறது. ஆனால் குழந்தையாக நீங்கள் தவழ்கின்ற அந்த காலகட்டத்தில், வளர்கின்ற அந்த காலகட்டத்தில் வருகிற சனி ஒன்றும் செய்யாது. ஆனால் சனி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்று சனியினுடைய அனுஷம் நட்சத்திரத்திலே அவர் பிறந்திருப்பாரேயானால் அந்த பாதகம் தவிர்க்கப்பட்டு யோகத்தை கொடுக்கிறது. ஆக அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி தாயா டாப்பு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள எப்படி வேணாலும் சமாளித்து தைரியமாக ஒரு முன்னேற்றம், அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடிக்காக போயிட்டே இருப்பாங்க.
பண்ண முடியாது. அவங்க யோகங்களும் அவர்களுக்கு நல்ல முறையிலே வருகிறது. ஆக விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர தசை நன்மையை செய்யும். 10 வருட காலம் ஒருவர் இருந்தார், அவர் விருச்சிக ராசி, இதே போல் அனுஷ நட்சத்திரம், அவருடைய சந்திரன் நீச்சமாகிவிட்டார் அல்லவா, அவர் அந்த அம்சக்கட்டத்திலும் அவர் நீச்சமே பெற்றுவிட்டார். ஸோ இப்போது அந்த பாதகம் என்ற அந்த பாவம் டோட்டலாக அங்கே இல்லை. 10 வருட காலம் இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, வீடு கட்டிட்டாரு, பெண் குழந்தைகள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்து விட்டார். எப்படிப்பா, எங்கே பணம் எப்படி வந்தது உனக்கு, சொல்லவே இல்லையே அப்படின்னு 4 பேர் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் இருந்து யோகத்தை கொடுத்தது. அவருக்கு கல்யாணம்ன்றது இன்றைக்கி என்ன அவ்வளோ ஈஸியா? அதுக்கு செலவு பண்ண வேண்டிய பணம் எவ்வளவு தேவைன்றது எப்படி சமாளித்தாருன்னே தெரியல. ஏதோ ஒரு வகையில் இவங்க அவங்கன்னு எப்படியோ ஒன்று உருட்டு பேரட்டி அந்த கல்யாணத்து 2 பெண் கல்யாணம் அமோகமாக நடந்துச்சு. அடுத்தது என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்ன வீடு அவர் ஏற்கனவே இருந்ததை மேலே ஒரு மாடி வீடு கட்டார், 1 ஃப்ளோர், 1 ஃப்ளோர், அந்த வீடையும் கட்டிட்டார். 10 வருஷத்துக்குள்ள ஒரு பொசிஷனை கிரியேட் ஆகிடுச்சு அவர். இந்த தெருவில் இவர் வந்து இப்படி இவர் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாரு, வீடு கட்டிட்டாரு. எப்படிப்பா அதுன்ற ஒரு ஆச்சரியக்குறி எல்லோருக்கும் கொடுத்து அவர் இன்றும் நலமுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதே வீட்டில். ஆக விருச்சிக ராசியிலே சந்திரன் நீச்சம் பெற்று விட்டாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம், அது நன்மையை செய்யும். அடுத்தது, நீங்கள் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அது புதனுடைய காலம். புதன் தசை ஆரம்பித்து உங்களுக்கு 5வது தசையாக இந்த சந்திர தசை வரும். கொஞ்சம் கஷ்டம்தான். சந்திர தசை வருகின்ற அந்த காலகட்டங்களிலே, அதாவது உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரருக்கு அந்த கேட்டை நட்சத்திரம் என்றால் அது புதனுடைய சாரம். அது ராசிக்கு 8, 11 இந்த 2 ஆதிபத்தியத்தை புதன் வாங்குவார். அப்போது சிறிய வயதில் நீங்கள் புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவரே லாபாதிபதி, 11 குடைவன், நல்லது செய்யணும். அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியும் அவனே. அதே நேரத்தில் விருச்சிகத்துக்கு சந்திரன் அந்த 8ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரத்தை பெற்று 11ஆம் இடத்து அதிபதியான அந்த புதன் 2 அந்த சாரத்தை பெற்று அவர் கேட்டை நட்சத்திரத்திலே அமர்ந்து நீச்சம் பெற்றாலும் கூட கொஞ்சம் சிரமங்கள் வரும். ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் 2 ஆதிபத்தியத்தில் எந்த ஆதிபத்தியம் முதல்ல செய்ய போகிறாருன்னு தெரியாது. உங்கள் கர்மா எப்படியோ அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தை முதல்ல பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, 8ஆம் அதிபதின்னு, அப்போ நீங்கள் மாட்டினீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய இதில் இந்த புதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு புதன் எப்படி உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கிறார் என்று பாருங்கள். அதே போல் அந்த சந்திரனுக்கு எத்தனாம் இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதையும் பாருங்கள். இப்படி
கால்குலேஷன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புதன் உங்களுக்கு மிதுனத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது கன்னியிலே அவர் உச்சம் ஆட்சி என்பார்கள், அப்படி கன்னியில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சந்திர தசை 5வது தசையாக சந்திர தசை வரும் காலத்தில் கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். பாதகாதிபதியும் மாரகாதிபதியுமாக சேர்ந்து உங்களை கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் காட்டுவார். கவனம் தேவை. எப்போதுமே நம்ம நினச்சிப்போம் பாதகாதிபதி அவர் என்ன பண்ண போகிறாரு, நம்ம அப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்படிலாம் வந்தெல்லாம் ஒன்றும் இந்த ஜோதிடத்தில் மட்டும் நீங்கள் எந்த விஷயத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆக முடியாது. ஆனாலும் அது நடக்காது. நடப்பது நடந்தே தீரும். கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த தசா பலன் வரும் காலகட்டத்தில் அவ்வளோதான் வச்சு செஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், கவனம் ரொம்ப தேவை. அந்த கவனம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்று விடும். அதுதான் விஷயம். அதற்குண்டான பரிகாரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய ஜோதிடர் நிறைய பரிகாரங்கள்லாம் கூட அதுக்கு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் அந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பேர், நல்ல விஷயங்கள், நல்லது நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் சந்திரன் நீச்சம் பெறுகிறார் விருச்சிகத்தில் என்பதால் பொதுவான ஒரு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி அந்த அளவுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கல அப்படின்னு சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அதுக்கு சில விதிவிலக்கு இருக்குது. இப்போ அந்த புதனை குரு பார்த்தாலோ, அந்த புதனை சுக்கிரன் பார்த்தாலோ, இல்லை சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ, ஆனால் குரு புதனோட சேரக்கூடாது, ஆனால் சுக்கிரன் சேரலாம். அப்படி சேர்ந்திருந்தாலோ இந்த புதன் அந்த சனி சந்திரன் சந்திர தசை வரும் காலத்தில் இவர்கள் இந்த கஷ்டங்களை பாதகாதிபதி இந்த பார்வையால் கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைனாலும் இப்படி பண்ணாத அப்படி பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஞானம், அந்த அறிவு கடவுள் கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் எதில் ஒன்று சிக்கிக்காமல் இருக்கிறது எப்படின்ற ஒரு வழியை காட்டுவார். நீங்கள் அதிலேருந்து எஸ்கேப் ஆவீங்க. அப்போ பாதகம் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த பார்வைகளால் பலன் உண்டு. ஆக பாதகாதிபதி தன் வேலையை செய்வார். அவர் செய்கின்ற காலகட்டங்களிலே உங்களுக்கு அந்த தசை வருகின்ற காலகட்டங்களிலோ, ஒரு தசையில் அந்த புக்தி வருகின்ற காலகட்டங்களிலோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திர தசை வந்தாலும், ஒரு தசை நடக்கின்ற காலகட்டத்திலே சந்திரனுடைய புக்தி வந்தாலும் நீங்கள் கவனமாக இருந்து கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா உங்களை வெல்ல ஆள் கிடையாது. எல்லாத்தையும் கடந்து போயிடுங்க. நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்களே உங்கள் காதில் கேட்கும். நீங்கள் எடுக்கிற செயல்பாடும் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் இப்போது சனி தசை யோக தசை நடக்குதுப்பா ஒருத்தருக்கு, அப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்க முடியுமான்னு பார்த்தா, நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருந்து சனி யோக தசையில் ஏதோ பண்ணுவோம் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தால், அந்த சனி தசையிலே சந்திர புக்தி வந்துச்சுன்னு வச்சுக்கா ஏதாவது பண்ணிடும். அதே போல் உங்களுக்கு சந்திர தசை, அதாவது விசாகத்தில் பிறந்தவருக்கு 7வது தசையாகவும், அனுஷத்திலே பிறந்தவருக்கு 6வது தசையாகவும், அந்த கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவருக்கு 5வது தசையாகவும் இந்த சந்திர தசை வரும். அப்படி வருகின்ற காலத்திலே மிக மிக கவனம் தேவை. புரிகிறதா? இந்த வகையிலே நீங்கள்
இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பாதகாதிபதின்னு பற்றி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் தசை வரும்போது என்ன தசை வந்திருக்கு இப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம்? விசாகமா, அனுஷமா, கேட்டையா? ரைட். இப்போ என்ன தசை நடக்குது? சரி, இந்த தசையில் சந்திரபுக்தி எப்போ வருது? அதைத்தான் நீங்கள் சரியாக கணக்கிடணும். ஒரு ஜோதிடர்கிட்ட போய் இப்போ எனக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசையில் எனக்கு சந்திரபுக்தி எப்போ வருது, இதை விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் அந்த விவரத்தை சொல்லுவார். அந்த இந்த வருஷத்துலேருந்து இந்த காலகட்டம் இத்தனை வருஷம், 1 வருஷம் 6 மாதம் 2 வருஷம் 1 மாதம், இந்த மாதிரியான கேல்குலேஷன் அந்த தசாபுக்திகளுக்கு உண்டு. அதன் பிரகாரம் அவர் அதை எடுத்து சொல்வார். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுலேயும் சிக்க மாட்டீங்க. சிக்கி விடுறதுக்கும் கோத்து விடுறதுக்கும் சுற்றி நமக்கு 4 பேர் இருக்கான். யாரும் நல்லவன் இல்லையே. நம்மளை சுற்றி இருக்கிறவன் நல்லவனா கேட்டால் நீ நல்லவனான்னு நம்மளே கேட்பாங்க. ஆக அழும்பெண்ணக்காரங்க ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தசாபலனே உங்களை தூக்க போகுது, ஒரு கஷ்டப்படுத்த போகுது, உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு சிக்க வைக்க போகுதுன்னா எப்படி சிக்க வைக்கும்? இந்த அழும்பெண்ணக்காரங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எவனோ ஒருத்தன் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு மாட்ட விடும். அதனால் சொல்கிறேன். அதனால் உஷாராக இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நமஸ்காரம்.